காய்ஸ் இன்னைக்கு நம்ம கிராண்டி தான் விளையாட போகிறோம். ஸ்கிப் பெரிய கேன்ஃபீம் என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காம லைக்கு சரி சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்ருங்க. இது நான் வந்து இன்னைக்கு கிராண்டி வச்சு தமாஸ் பண்ண தான் வந்திருக்கேன். எனக்கு காட் மோடில் இருக்குது. ஸோ இதோட கிராண்டியோட சைஸை வந்து நம்மளை ஏற்ற முடியுங்க. ஸோ ஏற்றிடுவோம். 1.1 1.2 1.3 1.4 1.5 1. இவ்வளோதான் ஏற்ற முடியுமாங்க? வர 1.2 நாங்கள் இதுக்குமே ஏற முடியுது. பொடி சாக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ பொடி சாக்கிடலாம். எப்படி எங்கே வராங்கன்னு தெரியாது. சரி பொடி சாக்கின்னு இருக்கேன். 4 3 2 1 எங்கே இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். எங்க இவ்வளோ குட்டியாக இருக்காங்க. இவ்வளோ வச்சு தமாஷ் பண்ணுற ஒரு நேரம் தான். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவாள. ஏன் ஃபாலோ பண்ணிட்டு வரல? ஏய் வாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாடி. ஏய் ஓ எங்களால் இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எறும்பு சீசில் இருக்காளங்க. அதனால் இதில் நம்மளால் பார்க்க கூட முடியல நினைக்கிறேன். இவளுக்கு பார்க்க நம்ம வந்து மலை மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்க்க முடியல. ஸோ வந்து ஐயோ என்னங்க இந்த மொபைல் எனக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனால் கிராஃபிக்ஸ் மட்டும் பிடிக்காது. சரி பார்க்குறவங்களாம் லைக் சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. இப்போ தான் தமாஸ் பண்ணுமே கிராண்டியை வச்சு. அதுக்கு தான் நான் வந்துருக்கோம். என்ன தமாஸ் பண்ணாங்க சுற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கிராண்டி இங்கே தான் இருக்குது பாருங்கள். சரி செய்வோம். கிராண்டியோட சைஸை பெருசாக்கி விட்ருவோம். பெருசாக்கி விட்டு 4 5 6 7 8 9 சாதாரண சைஸுக்கு வந்துட்டீங்க. ஸோ நம்ம வந்து பார்ட்டி மோடில் போட்டு விட்ருலாமா? கிடுக்கு. சரி இப்போ என்ன தான் செய்யலான்னு எனக்கும் புரியல. ஸோ அன்லிமிட்டட் ஆகாம போட்டு இல்லை கொண்டுடலாம் போல. சரி யூஸ் அட்கன் போட்டுடலாம். வா பக்கத்தில் வா வந்துட்டா. பார்ட்டி மட்டும் பார்ட்டி மோட ஆடின்னு இருக்கு. இப்போ உருண்டு பிறண்ட வைக்கிறேன் பாரு. கீழே பிடி. இதான் நம்மளுக்கு இந்த மாரியாத்தாவோட தரிசனம் வேணும். இவளோட தரிசனம் வாய்க்குள்ள தான். தரிசனம் ரொம்ப புண்ணியமான தரிசனம். ஏதாச்சும் உருண்டு விளாட்னு பார்த்தா படிக்கட்டில் வந்து சிக்கிட்டா. சரி கிராணி அகேன்ஸ்ட் பானாவா என்ன செய்வோம்? இல்லாட்டி இங்கே சத்தத்தை போட்டோம். நீங்கள் கன்ஃபார்ம் வரும். அதை மட்டும் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வாட்டி ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு போய்ட்டு ஃப்ரீ ஸ்ட்ராப் எடுத்துருவோம். எங்கே ஃப்ரீ ஸ்ட்ராப் நெக்ஸ்ட் பேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஸ்ட்ராப் இங்கே இருக்குங்க. சரி இதை இருக்கு எடுக்கிறேன். இதை நாங்கள் சொல்கிறேன். நம்ம பிளான் பண்ண மாதிரியே கிராணி ஒன்று தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். கிராணி என்ன கிராணி ஆளைய காணோம். சத்தத்தை கேட்டு கன்ஃபார்ம் வருவான்னு தான் நினைக்கிறேன். ஒன்று செய்வாங்க. கன் எடுத்துருவோம். கன் எடுத்து சுற்று நடந்தால் கன்ஃபார்ம் கிராணி வந்துடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை மூலம் சுற்றுவோம். என்னங்க வரல. இப்போ இந்த சட்டத்தை கேட்டு இங்கே வரணும். இப்படி வரலன்னு வச்சுக்கோங்க. என்னங்க எனக்கு கிராணி எங்கேயுமே வரவும் மாட்டேங்குது, போகவும் மாட்டேங்குது. சை இப்போ விளையாட்டாவே போச்சு. கிராணி வந்து தொலையாண்டி ஒருத்தி. நம்ம சைஸு பெருசாக முடியுமா? வர ஆமாம் நம்ம சைஸு பெருசாக முடியுது. எப்படி பார்த்தா கிராணி குட்டியாக தானே இருக்கும். பார்த்துக்கலாம். இவ்வளோ பெரிய சைஸ் நம்மளுக்கு. ஸோ நம்மளால் மேலே சொல்ல முடியும். வா இன்னைக்கு நமக்கு லக்கு தான்ப்பா. சரி ஆப்ஜெக்ட் சைஸ் இதுங்க. ஆப்ஜெக்ட் சைஸ் இது பெருசாக முடியுமா? வர கூட்டி பார்ப்போம். இந்த ஆப்ஜெக்ட் சைஸ் வந்து எப்போதுமே ஒன்று தானா? என்னங்க இது கிராணி ஆளையே காணும். நம்ம செய்வாங்க ஃப்ரீ ஸ்ட்ராப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த குட்டியும்
இடத்துல போட்டுருவோம். இங்கே தான் கிராணி நிறைய வர வாய்ப்பு. பாடி கிராணி சொட்டா கிளவி இப்போ ஊற்றி விளாட்லான்னு வச்சுக்கோங்க. உடஞ்சிருத்துங்க. ஐயோ ஐயோ. இந்த ட்ராப் இந்த சைடு போட்டு நம்ம மாரியாத்தாவோட உள்சைட் தரிசனம் வாங்க வேணாமா, அதோட ஸ்டொமக் அது நெஞ்சு அந்த தரிசனம் வாங்க வேணாமா. தரிசனம் இஸ் வெரி முக்கியம். எங்கேயும் குண்டியாக இருக்கேன். ஸோ உருட்டி 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 எங்கள் தலையை செப்பரேட்டாக வந்துட்டுங்க. இதை வச்சு நம்ம ஃபுட்பால் ஆட வேண்டியதான். இது ஒன்று சரி பா. உருட்டி உருட்டி விளையாட வேண்டியதான். எங்கங்க கிராணியோட தலை? எங்கள் தலை எங்கேயோ போயிட்டுங்க. மாரியாட்டாவோட தரிசனம் முடிந்து விட்டது. மாரியாத்தாவின் தரிசனம் முடிந்து விட்டது. நம்ம சைஸ் எதுக்கு சின்னதாகவே ஆக்கிப்போம். இங்கே எங்கேன்னு நகர முடியல. நம்ம சைஸு சாதாரணமாக்கிப்போம். 1.5 இதாங்க நம்மளோட ஒரிஜினல் சைஸ். நம்ம ஒன்று தான். சரி இப்போ என்ன செய்வோம், நம்ம ஸ்பைடரை போய் எதாவது செய்ய வேண்டாமா. ஸோ நம்ம புக்கு எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஸ்பைடர் கீயை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் ஸ்பைடர் கீ வந்து எங்கள் ஐட்டம்ஸ் பண்ணாரில் பண்ண முடியாது, அதாங்க பிரச்சனை. சரி ஆனால் புக்கு நம்மளால் எடுக்க முடியல. ஸோ புக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து போட்டுடலாம். எங்கே புக்கு ஐட்டம்ஸ் பண்ணால் புக் கிடச்சிடுதுங்க. புக்கு வந்துச்சு வருதுங்க. சரி ப்ரீவியஸ் கேம் இப்போ நம்ம புக்கு எடுத்துப்போம். புக்கு எடுத்து இதை ஆன் பண்ணி விட்டுட்டு மட்டும் இதுக்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுவோம். சரியான ரிலீஸ் பண்ணல. ஸ்பைடர் கீயாது குடுறி. என்ன நீ ஏமாத்த பார்க்குறியா? என்னங்க இது ஸ்பைடர் கீயை காணோம். அது தவழ்ந்து வந்து கிராணி இஸ் நவ் கான் ஃபார். நான் கிராணியை கொல்லவே இல்லை. அதுவாக வந்து ஃப்ரீ ஸ்டாப்பில் மாற்றிக்கிச்சிங்க. சரி இருக்கட்டும்பா. இப்போ இதெல்லாம் கொடுக்குதான்னு பார்க்கலாம். ஒன்றும் கொடுக்குறீங்கம்மா. தவளுமே இங்கே தவளவே இல்லையாங்க. கட்டிங் ப்ளேஸ் வச்சு ஏதாவது கட் பண்ணுமா, இல்லை செயின் கட்டர் வச்சு ஏதாவது கட் பண்ணுமா என்னன்னு தெரியல. இது புது அப்டேட்டில் வந்திருக்கு போல. சரி செயின் நான் விளையாடி கொஞ்ச நாள் ஆகிட்டு. ஸோ செயின் கட்டுரு இங்கே செயின் கட்டுரு இருக்கானே தெரில. இங்கே செயின் கட்டுரு இருக்கா? செயின் கட்டுரு என்னங்க செயின் கட்டுரே காணோம். இன்னமேலாம் செஞ்சு எப்பட்றா? என்ன செயின் கட்டுரே காணோம். ஒரு வேளை அவன் வெயிட் பண்ணுங்க, நல்லா தேடி பார்த்தா கிடைக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இதில் இல்லை. கட்டிங் பில்லர்ஸ் ஒன்று வச்சுப்போம். கட்டிங் பில்லர்ஸ் வந்துட்டு இதே மாதிரி செயின் கட்டரும் வந்தால் நல்லாயிருக்கும். செயின் கட்டரு காணும். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. எங்கே செயின் கட்டரு காணுமோ அதை நம்ம தான் தேடணுமா? நீங்கள் நெக்ஸ்ட் பேஜே கிடையாதுங்க. இன்னும் அவ்வளோதானா? நம்ம அவ்வளோதானா? வெயிட் பண்ணுங்க, இந்த செயின் கட்டர் வச்சு இதை கட் பண்ண முடியும். நீ ஸ்பைடர் கீ கொடுக்குற மாதிரி இல்லையே. கட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே வரலையேங்க. என்னங்க செய்கிறது? ஸ்பைடர் கீ எப்போ கொடுக்கும்? ஸ்பைடர் கீ நம்மளுக்கு இதில் அவுட் விட்டு. ஆமாம் இதில் சீவர் கிடையாதுங்க. சரி என்னங்க டிஸ்பிளே சீவரே இல்லாமல் இருக்குது. சீவர் கிடையாது ஒரு வேளை, அதனால தான் ஸ்பைடர் கீ கொடுக்கலையா என்னன்னு எனக்கே சுத்தமாக புரியலங்க. வர சீவர் இருக்கான்னு போய் பார்த்து வந்துடுவோமா? அதுக்கு முன்னாடி க்ரோ சும்மா தபாஸ் பண்ணுவோம். நம்மளை எதுவும் செய்ய முடியாது. ஸோ அது இப்போ கீயை கொடுக்குமா? ஏன்னா நம்ம கார்மெண்ட்னாலும் இது செய்ய முடியாதுங்க. கொத்து இப்போ எடுக்கிற மாதிரிடா கன்னு. எனக்கு ஏதோ ஸ்பைடர் பண்ணியோ நம்ம ஸ்பைடரை மாறலாம் போலங்க. நல்லா இருக்கு இப்போ. ஆனால் இப்போ பிளேயர் யாரா? பிளேயர் ஸ்பைடர் வெப்பு. என்னங்க அது? கிராணியை நம்மளால் கொள்ள முடியும். ஏங்க செம்மையான பவராக இருக்குங்க. நம்ம இப்படியே இருப்போமா? இதுக்கெல்லாம் நம்மளால் போக முடியுமா?
அது போக முடியாதுங்க. இப்படி நம்மளால் வெப்பு போட முடியும். சரி அப்போ செய்வோம், நிறைய வெப்பை இங்கே போட்டுருவோம். ஸோ அதனால் வந்து கிராணியால் இந்த சைடு வர முடியாது, கொஞ்சம் மேலேயே போட்டுருவோம். எனக்கு மேலே போட்டால் கீழே வருது. இந்த ஸ்ட்ராங்கான வெப்பை விட்டு எவனாலே போக முடியாதா. இப்போ இங்கேயும் வெப்பை போட்டுருவோம் நிறைய. வெப்பு 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 வெப்பு. இந்த வெப்பை விட்டு எவன் போகிறான்னு பார்ப்போம். சரி நம்ம ஸ்பைடராகவே இருப்போங்க, நல்லா தான் இருக்குது. நம்மளால இனிமேல் கடிக்க முடியும். சரி பரவாயில்ல. இப்போ நம்ம ஏஞ்சலினா போய் நம்மளால் கடிக்க முடியுமா? இது என்ன இதை நம்மளால் கடிக்க முடியுமா? கடி 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 கடி. அப்போ நம்மளே சுற்றுவோமா? ஏன்னா நம்ம தான் ஏஞ்சலினா, நம்ம வேறு உருவத்தில் வந்திருக்கோம், அவ்வளோதான். ஏங்க இது போர் அடிக்குதுங்க, வெயிட் பண்ணுங்க. இது என்னமோ ஆச்சு, கேம் ஓவர் பேக் பண்ணிட்டேன். அது ஃப்ரீ ஸ்டாப்பில் மாற்றிக்கிச்சிங்க. சரி அப்போ இது கூட நம்ம கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் லைக்கை மட்டும்